அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸிமா எக்ஸசைஸ் 2.5ல் ஃபஸ்ட்டு சம். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டு தொடர் வரிசையாக என சோதிக்கவும் போட்டிருக்குமா. ஃபஸ்ட்டு சம் என்ன தெரியுமா, a-3 a-5 a-7. செகண்ட் சம் 1/2 1/3 1/4 1/5. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேள்வி பாருங்கம்மா, கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்போனா இப்போ உங்களுக்கு கூட்டுத்தொடர் வரிசைனா என்னதுமா, 2 4 6 8 பாருங்க. இந்த 2க்கும் 4க்குள்ள உள்ள வித்தியாசம் என்னது, 2. 4க்கும் 6க்குள்ள வித்தியாசம் என்னது, 2. 6க்கும் 8க்குள்ள வித்தியாசம் என்னது, 2. பார்த்தியம்மா, இது எப்படி கண்டுபிடிக்கும்? 4 - 2னா 2, 6 - 2னா என்னது, 6 - 4, 6 - 4னா 2. அடுத்தது 8 - 6னா 2. ஓகேம்மா, இதுதாம்மா என்னது, எல்லா வித்தியாசமும் 2 4 6 8 எல்லா வித்தியாசமும் சேமாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு கூட்டு தொடர் வரிசை. இப்போ பாருங்கள், கேள்வி ஒரு கூட்டு தொடர் வரிசையாக என சோதிக்கும். அப்போ பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு சம் எழுதுவோம். a-3 a-5 a-7. ஓகேம்மா, இப்போ இதை T1, இதை என்ன செய்வோம், T2, இதை T3. இப்போ நம்ம கூட்டு தொடர் வரிசைன்னு என்ன செய்யணும், இங்கே பாருங்க 4 - 2 அப்படி தானேம்மா. அப்போது டிஃப்ரென்ஸை Dன்னு சொல்லுவோம். T2 - T1. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு T2 என்னதுமா, a-5 a-3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் பாருங்கள், a-5 a minus of minus plus 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் a மைனஸ் a அடிபட்டு போகுது. ஸோ -2. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது, -2. இந்த அடுத்தது கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னமா இருக்குது, -2. சரி, இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், இந்த இந்த எது a-5, இங்கேருந்து a-3, இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னது, -2. அடுத்து இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஸை நம்ம Dன்னு சொல்லுவோம். T3 - T2. T3 என்னது, a-7. T2 என்னது, என்னமா, T3 a-7, T2 a-5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a-5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a-7 minus a minus of minus plus 5. ஸோ 2. ஸோ -7 + 5 that is equal to -2. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது, -2. ஸோ தட் இஸ் இப்போ a-7 இருந்து a-5 தட் இஸ் -2. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கம்மா, எல்லாமே என்னது ஃபஸ்ட் பார்த்தீங்களாம்மா, டிஃப்ரென்ஸ் என்னது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் -2. இங்கே பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் -2. அப்போ இது ஒரு அப்போ ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பாருங்கம்மா, a-3 a-5 a-7 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் -2, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் -2. ஸோ நான் ப்ராப்ளம் 1 ஒரு கூட்டு தொடர் வரிசை. ஓகேவா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. தென் செகண்ட் ப்ராப்ளம் என்னம்மா கொடுத்துருக்கோம், செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 1/2 நம்ம எழுதுவோம். 1/2 1/3 1/4 1/5. இப்போ நம்ம என்ன செய்யணும், 1/2 1/3 1/4 1/5. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்
இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து T1, இதை T2, இதை T3, இதை T4ன்னு சொல்லி எடுப்போம். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T2 வந்து என்னது? 1/3 minus 1/2. So that is equal to 3 to 6. ஓகேம்மா? இது வந்து எல்சிஎம்லாம் எடுக்க தெரியும் தானம்மா? 2. ஓகேம்மா? 3 வந்து இங்கே 6க்குள்ளே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2. ஸோ 2 வந்து 3க்குள்ளே 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1/6. டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? -1/6. ஓகேம்மா? இந்த -1/6 1/3லேருந்து நம்ம 1/2 வந்து கழிக்கும். சப்ட்ராக்ட் பண்ணிச்சுமே -1/6. அடுத்து இதை பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். என்னது? அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னது? 1/4க்கும் 1/3க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ T3 மைனஸ் T2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. 1/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் 4க்கு எல்சிஎம் வந்து 12. 4 வந்து 12 எத்தனை 3 டைம்ஸ் இருக்குது. இது -3 வந்து 12 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் -1/12. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து -1/12. ஸோ என்னம்மா இது? -1/12. பார்த்தீங்கம்மா, இந்த ரெண்டு நம்ம ப்ரீவியஸில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்லாம் -2 இருக்குது. ஆனால் இங்கே வந்து -1/6 -1/12. அப்போ பார்த்தீங்களாம்மா, இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வித்தியாசப்படுது. அப்போ இது வந்து பாருங்கள், T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. அப்போ ப்ராப்ளம் செகண்ட் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. அதாவது வித்தியாசம் வந்து என்ன செய்யணும்? சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்களாம்மா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, பாருங்கம்மா, -2 இங்கே பாருங்கம்மா, ரெண்டு வித்தியாசங்கள் வந்து சேமாக இருக்கா இல்லையா? பாருங்கள், நம்ம வந்து A-5லேருந்து A-3 வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்லாமா, டிஃப்ரென்ஸ் வந்து T2 மைனஸ் T1. A-5 மைனஸ் A-3 தட் இஸ் -2. தென் நெக்ஸ்ட்டு D வந்து T3 மைனஸ் T2. A-7 மைனஸ் A-5. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து -2. ஓகேவாம்மா? செகண்ட் சம்மில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது, -2. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இந்த செகண்ட் சம்மில் பாருங்கம்மா, T1 T2 T3 T4 கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃப்ரென்ஸ் என்னது? T2 மைனஸ் T1. அப்போது -1/6. D வந்து T3 மைனஸ் T2. டிஃப்ரென்ஸ் வந்து -1/12. இப்போ ரெண்டு வந்து நாட் ஈக்குவல் டு தானே. ஸோ இது வந்து செகண்ட் சம் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.